நெஞ்சு வலின்னு சொல்றது வந்து ஒரு ஹார்ட் அட்டாக்கா இல்லையான்றத ஃபர்ஸ்ட் நம்ம அதை தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹார்ட் அட்டாக்குங்கிறதா உயிருக்கு ரொம்ப ஆபத்தான விஷயம். இப்ப தலையில ரத்த கசிவு இருக்குன்னா அந்த ரத்த கசிவை வந்து குறைக்கிறதுக்கு அதுக்கு மருந்து மூலயமா என்ன பண்ண முடியுமோ அந்த உதவிகள் நம்ம பண்ணுவோம். சில பேருக்கு வந்து இசிஜில எந்த மாற்றங்களும் இருக்காது, ஆனா நெஞ்சு வலி ரொம்ப அதிகமாவே இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, வணக்கம்ங்க. என்னோட பேர் வந்து டாக்டர் வெங்கடாச்சலம். நான் வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபிசிஷியன், கேஜி ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சியில் ஒரு செஸ்ட் பெயின் வந்தால் என்ன பண்ணுவோம், ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ட்ராமா பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம். அஸ் அன் எமர்ஜென்சி ஃபிசிஷியன், எமர்ஜென்சின்றது இஸ் அ ஃபேஸ் ஆஃப் அன் ஹாஸ்பிட்டல். ஒரு நார்மலாக ஒரு ஓபிக்கு வர பேஷண்ட் வந்து ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்ஸோட வருவாங்க. பட் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பேஷண்ட் வராங்கன்னா அவங்களோட உயிருக்கு ரொம்ப முடியாத கண்டிஷன்ல இருக்கவங்க தான் மோஸ்டா வரவங்க. ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட், ஒரு ரொம்ப வலி அதிகமா இருக்கவங்க தான் ஒரு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு வருவாங்க. ஸோ ஒரு செஸ்ட் பெயின் பேஷண்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு வராங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எமர்ஜென்சியில் வந்தோடனே அவங்களை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரிசீவ் பண்ணுவோம். ரிசீவ் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வலி, அந்த வலியை வந்து நம்ம வந்து குறைக்கிறதுக்கான மருந்து கொடுப்போம். கொடுத்துட்டு பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த நெஞ்சு வலின்னு சொல்றது வந்து ஒரு ஹார்ட் அட்டாக்கா இல்லையான்றத ஃபர்ஸ்ட் நம்ம அதை தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹார்ட் அட்டாக்குங்கிறது தான் உயிருக்கு ரொம்ப ஆபத்தான விஷயம். மற்ற ஒரு நார்மல் நெஞ்சு வலின்றது ஒரு அல்சரோ அதுவோ இருந்தால் நம்ம உயிருக்கு பிரச்சனை இல்லை. ஸோ நெஞ்சு வலி ஹார்ட் அட்டாக்கான்றதுக்கு எப்படி நம்ம பார்ப்போம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு இசிஜி எடுப்போம். இசிஜியில் ஒரு சேஞ்சஸ் இருக்கு, ஹார்ட் அட்டாக்குக்கான அறிகுறி வந்து எஸ்டி எலிவேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எலிவேஷன்ஸ் இருக்குன்னா நம்ம வந்து உடனடியாக அந்த இதயத்துக்கு ஒரு போற ரத்த குழாயில ஒரு அடப்பு இருக்குன்றத ஒரு இசிஜி மூலியமாவும் நம்ம கண்டுபிடிக்கலாம். சில பேருக்கு வந்து இசிஜில எந்த மாற்றங்களும் இருக்காது, ஆனா நெஞ்சு வலி ரொம்ப அதிகமாவே இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதயத்துக்கு என்சைம் சொல்லுவோம், கார்டியாக் என்சைம்ஸ், அந்த பிளட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுல ஏதோ பாசிட்டிவ்ஸ் இருக்குன்னா ஸோ அதுவுமே நம்ம ஹார்ட் அட்டாக்னு இது பண்ணுவோம். அண்ட் இசிஜிலேயே அவங்களுக்கு வந்து மாற்றுதல் இருக்கு, ஹார்ட் அட்டாக்கான அறிகுறி இருக்குன்னா முதல் உதவி என்ன பண்ணுவோம்னா, ஒரு த்ராம்பலைசிஸ் இன்ஜெக்ஷன் நம்ம போடுவோம். த்ராம்பலைசிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு ஒரு மேஜரான ஒரு 100% பிளாக் இருக்கிறது வந்து அந்த இன்ஜெக்ஷன் என்ன பண்ணும்னா ஓரளவுக்கு அடைப்புகளை கிளியர் பண்ணிவிடும். ஸோ கிளியர் பண்ணிவிடும் போது இதயத்துக்கான ரத்த ஓட்டம் வந்து திருப்பி சீராக கிடைக்க பெறும். இதை நம்ம பண்ணோம்னா தான் அந்த பேஷண்டோட ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பெக்டன்சி கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம்னா, ஒரு இதய டாக்டர் கூப்பிட்டு அவங்க கிட்ட நம்ம பேசி இந்த மாதிரி உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்றதெல்லாம் சொல்லி இதய டாக்டர் கிட்ட பேசிட்டு அவங்கள வந்து மேற்கொண்டு ஆஞ்சியோகிராம் பண்றதுக்கான ஸ்டெப்ஸை நம்ம எடுப்போம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இதய டாக்டர் தான் பண்ண போறாங்க. அவங்களுக்கான பண்ணி அந்த அடைப்புகள் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டென்ட் வைக்கணுமோ பைபாஸ் பண்ணணுமோ எல்லாமே வந்து இதய டாக்டர் தான் முடிவு பண்ணுவாங்க. அடிபட்டு வராங்க ஒரு ட்ராமா பேஷண்ட், ஒரு கார்ல போகும்போது அடிபடுறதோ, இல்லை ஒரு பைக்ல போகும்போது அடிபடுறோ, இல்லைன்னா வேலை செய்யும் போது ஏதாவது அடிபடுறது, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வரவங்க வந்து காயங்கள் வந்து தலையில அடிபட்டிருக்கலாம், நெஞ்சில, வயிறுல, இல்ல ஒரு கை காலில் ஒரு முறிவுகள் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, முதல்ல வந்து அவங்கள வந்து நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஒரு அடிபட்டிருக்குன்னா ஒரு ரத்த காயங்கள் தலையிலையோ நெஞ்சிலையோ வயிறுலையோ எங்கேயோ அடிபட்டிருக்குன்னா ரத்த கசிவுகள் ஏற்படலாம். ஸோ அதனால என்ன ஆகும்னா காம்ப்ளிகேஷன்ஸ், நம்ம வந்து பிபி ப்ரெஷர்ன்றது உடம்புல ப்ரெஷர் வந்து ஒரு ரத்தப்போக்கு இருக்கும்போது ப்ரெஷர்கள் குறைய வாய்ப்புகள் உண்டு, வலி சிவியரா இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வலியை வந்து நம்ம குணப்படுத்த வலிக்கு குறைக்கிறதுக்கான மருந்துகள் நம்ம கொடுக்கணும். அடுத்தது ப்ரெஷர், ரத்த போட்டு இதனால ப்ரெஷர் வந்து குறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்ப அந்த மாதிரி கண்டிஷன்ல வந்து எங்க ரத்தப்போக்கு இருக்கோ அதுக்கான ஒரு முதலுதவியா ஒரு சூச்சரோ அந்த ரத்தப்போக்கை வந்து நிறுத்த பார்த்துட்டு அடுத்தது அவங்களுக்கு தேவையான பிளட் நம்ம டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுவோம். பிறகு அவங்களுக்கு என்னென்ன காயங்கள் இருக்கோ அதை வந்து நம்ம எவால்வேட் பண்ணுவோம், என்னென்ன காயங்கள் இருக்குன்னு. அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, நம்ம முதல்ல தலையில் அடிபட்டிருந்தா தலைக்கு ஸ்கேன் எடுப்போம், சிடி ஸ்கேன் எடுப்போம். இது நெஞ்சில் ஏதாவது அடிபட்டிருக்குன்னா அதுக்கு தனியாக ஸ்கேன். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு ஸ்கேன்கள் எடுக்கப்படும். ஸோ எடுக்கப்பட்டு இப்ப தலையில ரத்த கசிவு இருக்குன்னா அந்த ரத்த கசிவை வந்து குறைக்கிறதுக்கு அதுக்கு மருந்து மூலயமா என்ன பண்ண முடியுமோ அந்த உதவிகள் நம்ம பண்ணுவோம். பண்ணிட்டு பிறகு தலையில அவங்களுக்கு அடிபட்டிருக்கு, அவங்களுக்கு ஒரு பிரெயின்ல ஒரு இன்ஜுரி இருக்கு, அதனால ரத்த கசிவு இருக்குன்னா நம்ம வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டியான நியூரோ சர்ஜரி டாக்டர்ஸை கூப்பிடுவோம். கூப்பிட்டு அதுக்கு
தேவைப்பட்ட ஆப்ரேஷன் பண்றதோ இல்ல ஒரு நாள் அட்மிஷன் பண்ணி அவங்கள வெயிட் பண்ணி ஐசியூல வச்சு மெடிசின்ஸ் மூலியமா அந்த ரத்த கசிவு வந்து போக்க முடியுமா என்னன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். இதே போல மற்ற உறுப்புகளுக்கும் நெஞ்சுக்கும் வயிறுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி மெடிசின்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதில் எதுவும் சரி பண்ண முடியலைன்னா ஆப்ரேஷன் என்ற ரெண்டாவது பட்சத்துக்கு போவாங்க. ஸோ இதுதான் ஒரு ட்ராமா பேஷண்ட் வந்தால் நம்ம இது பண்ணுவோம். நம்ம கேஜி ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி 365 நாளும் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ என்ன எமர்ஜென்சினாலும் நீங்கள் 24 மணி நேரம் எப்போனாலும் கேஜி ஹாஸ்பிட்டலை என்ன தொந்தரவுனாலும் அணுகலாம்.